தமிழகத்தில் உள்ள திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் விராலிமலை அமைந்திருக்கிறது. தற்போது நகரம் சூழ்ந்த பகுதியாகிவிட்ட விராலிமலை முற்காலத்தில் அடர் வன பகுதியாக விளங்கியது. இந்த மலையில் 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் கட்டப்பட்டதாக கருதப்படும் புகழ்பெற்ற முருகன் கோவில் ஒன்று உள்ளது. இந்த முருகனை பற்றி அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் என்கிற நூலில் 18 பாடல்களில் ஆராதிப்பதன் மூலம் இந்த திருக்கோவிலின் சிறப்பை அறியலாம். இந்த மலையினை பற்றி அகத்தியர் தனது சீடரான புலத்தியருக்கு கூறுவதாக அகத்தியர் 12,000 என்ற நூலில் பாடல் ஒன்று காணப்படுகிறது. இக்கோவில் பரதநாட்டிய கலைக்கு பெயர் பெற்றது. அவ்வகை நாட்டியத்தின் 32 வகை அடவுகளின் ஒவ்வொன்றிற்கும் பெயர் பெற்ற கலைஞர்கள் அங்கு இருந்துள்ளனர். இந்நகரில் வாழ்வோரில் பெரும்பான்மையானோர் இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். தல வரலாறு. விஜயநகர பேரரசின் வழிவந்த 2ஆம் தேவராயரின் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இவனது அரசியல் தலைவன் அழகிய மணவாளத்தேவன் அருகில் உள்ள கத்தலூர், பேரம்பூர் ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு ஆண்டுள்ளான். இவனது கட்டுப்பாட்டில் விராலிமலை இருந்துள்ளது. இப்போது கோயில் இருக்கும் இடத்தில் ஒரு காலத்தில் குராமரம் இருந்தது. வேடன் ஒருவன் வேங்கையை விரட்டி வந்தான். அவ்வாறு வரும்போது குராமரம் இருக்கும் இடத்தில் வேங்கை காணாமல் போய்விட்டது. குராமரம் இருக்கும் இடத்திலேயே இறைவன் இருப்பதாக எண்ணி வழிபாடு நடத்தியிருக்கிறது. வயலூரில் இருந்த அருணகிரிநாதரை விராலிமலைக்கு வா என்று முருகப்பெருமான் அழைக்க அவ்வாறே வந்த அருணகிரிநாதர் குறிப்பிட்ட இடம் தெரியாமல் தவிக்க வேடன் ரூபத்தில் வந்த முருகன் விராலிமலைக்கு வழி சொல்லி அழைத்துச் சென்று மலையை அடைந்தவுடன் மறைந்து விடுகிறார். அஷ்டமா சித்தியை அருணகிரிநாதருக்கு இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் வழங்கியதால் இத்தலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இன்றளவும் கருதப்படுகிறது. திருப்புகழில் 18 தடவை இத்திருத்தலத்தை குறித்தே அருணகிரிநாதர் பாடியுள்ளார் என்பதில் இருந்தே இத்தலம் வெகு சிறப்பு வாய்ந்தது என்று புரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்தலத்துக்கு அன்றாடம் ஒரு பக்தர் கருப்பமுத்து பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சுவாமி அன்றாடம் தரிசனம் பண்ணிட்டு இங்க மலையில உட்காந்து அவெல்லாம் பேசிட்டு இருந்த காலத்துல அவெல்லாம் சுருட்டு சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருந்திருந்திருக்கு. அப்ப சுவாமி என்ன பண்ணார், இங்க நித்தியப்படி பிரசாதங்கள்ல அவருக்கு ஜீரண சக்தி இல்லாம இருந்து இந்த சுருட்டு சாப்பிடும் போல இருந்து அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு சுருட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். சரி எதுக்குப்பா கேட்கற அப்படின்னு கேட்டோடனே அவர் இந்த விவரத்தெல்லாம் சொல்லியிருக்கார். சரி எனக்கு ஜீரண சக்தி இல்லை, அதனால எனக்கு சுருட்டு சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு இருக்கார். அப்புறம் உடனே அவள் இந்த சுருட்டை கொடுத்துருக்கா. அவர் வாங்கிட்டு மேலே வந்ததுக்கப்புறம் அவரை பார்க்க முடியல. அப்பதான் அவளுக்கே தெரியுது சுவாமியே ஒரு பக்தன் மாதிரி நம்ம கிட்ட இந்த சுருட்டை கேட்டுருக்கார் அப்படின்னா. இந்த சுருட்டு நைவேத்தியம் இங்கே ரொம்ப பிரபல்யமா சுவாமி இடத்துல ஒரு நைவேத்திய பிரசாதமா இருந்துட்டு வருது. புதுக்கோட்டை மகாராஜா இங்க ஒரு காலத்துல தரிசனத்துக்கு வந்திருந்தப்ப அவளுக்கு இந்த மரியாதை பிரசாதத்தோட அந்த சுருட்டை வச்சு கொடுத்துருக்கா. அந்த சுருட்டை என்னன்னு கேட்டோன்னே அப்புறம் அந்த விவரங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் சரி இது ஆகம முறைப்படி பூஜை ஆறுன்னு சொல்றேன், அதனால இந்த சுருட்டை நீங்க நிறுத்திருங்கோ வேண்டாம்
அது கேட்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால நிறுத்தணுன்னொன்னா சுவாமி போய் அவருக்கு ஒரு வயிற்று உபாதையை ஒரு வழி உண்டு பண்ணியிருக்கார். இந்த வழி தெரியாம அவரும் வைத்திய முறையெல்லாம் கையாண்டு கடைசியா சுவாமியை நினைக்கும் போது அப்பதான் சுவாமியே போய் நேரம் அவரோட இதுல, என்னப்பா என்கிட்ட நடந்திருந்த காரியத்தை நீ நிறுத்திட்டு வந்துட்ட, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு உபாதையை உண்டு பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு பழையபடி அந்த சுருட்டு பிரசாதத்தை நீ நிவேத்தியம் பண்ணி செஞ்சீன்னா உனக்கு இது நிவர்த்தி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அவரும் இன்னைக்கும் இந்த சாயர்ஷ பூஜை காலத்தில் ஒரு சுருட்டை நிவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பிரசாதமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வந்து கட்டளையாக போட்டிருக்கார். அந்த இதை எழுதி வச்சிருக்கார். திருவிழாக்கள்: வைகாசி விசாகம் 10 நாட்கள், தைப்பூசம் 10 நாள், கந்தசஷ்டி திருவிழா ஐப்பசி 6 நாட்கள், அருணகிரிநாதர் இசை விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடக்கிறது. தவிர முருகனுக்கு உகந்த நாட்கள் அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் விசேஷமாக இருக்கும். பொங்கல், தீபாவளி, வருடப்பிறப்பு ஆகிய நாட்களில் இத்தலம்